வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் நீருக்கடியில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. குருக்கள் மடம் மனித புதைகுழி முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம். மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார ஜனாதிபதியாகும் வரை அரசியலமைப்பு மாற்றம் வரவே வராது. ஆளும் தரப்பில் திட்டவட்டம். கடல் வழியாக படகில் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த பொருட்கள் பறிமுதல். மீண்டும் ஏறும் தங்கத்தின் விலை. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் அதிகரிக்கின்றது மின் கட்டணம். இந்தியாவிடம் இருந்து மற்றொரு அவசர உதவி. எரிபொருட்களுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த கப்பல். சிஐடி பிரிவுக்குள் இஷார சோபந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடர்ந்த காட்டு பகுதியில் நீருக்கடியில் சூட்சுமமான முறையில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 8 பரல்களில் 800 லிட்டர் கோடா மற்றும் 160 லிட்டர் கசிப்பு என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கசிப்பு உற்பத்தி செய்யும் பெருமளவு உபகரணங்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் தப்பியோடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குருக்கள் மடம் மனித புதைகுழியில் இன்று நண்பகல் 12 மணி வரைக்கும் அப்பகுதியில் எதுவித எலும்புக்கூடுகளோ அல்லது தடயப் பொருட்களோ மீட்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. குருக்கள் மடத்தில் இருக்கின்ற மனித படுகொலியின் அகழ்வு நடவடிக்கைகள் இன்றைய தினம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கில் அடையாளப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட அந்த இடத்தை ஏற்கனவே ட்ரேடார் கருவி மூலம் பரிசோதனை செய்யப்பட்ட நிலத்துக்கு கீழ் அடையாளப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் கட்டளைக்கேற்ப முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டு சுமார் 5 மீட்டர் நீளம் மற்றும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட பரப்பளவை கொண்ட பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்தை சுமார் 9 அடி ஆழத்துக்கு அகழ்வதற்கு ஆரம்பத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தற்போது ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்காமல் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவும் புதிய அரசியலமைப்பை உடனடியாக கொண்டுவராமல் இருக்கவும் உரிய தீர்மானத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்துள்ளதாக அரசாங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு எதுவும் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்பதுடன் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின்படியே அடுத்த ஜனாதிபதி தேர்தலும் நடத்தப்படும். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கோ அல்லது அதனை இலக்காக கொண்ட புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கோ அரசாங்கத்திடம் எந்தவொரு வேலை திட்டமோ அல்லது ஆயத்தமோ இல்லை என்றும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்தி அதில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக அனுரகுமார நாயக்கவை மீண்டும் களமிறக்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதே தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனதா விமுக்தி பெரமுனவின் பொதுவான உடன்பாடு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மண்டபம் வடக்கு கடல் வழியாக படகில் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த கஞ்சா, சமையல், மஞ்சள், ஏலக்காய், நிலக்கரி, வெளிநாட்டு சிகரெட், பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட கடத்தல் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2வரை பிடித்து மரைன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் கீழ்கரை அருகே நேற்று முன்தினம் இரவு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை இரவு சாவடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது அந்த வாகனத்தில் சமையல், மஞ்சள் மூட்டைகள் இருந்தது தெரிய வந்ததை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மஞ்சள் மூட்டைகளுக்கான பற்றுச்சீட்டு வாகன ஓட்டுநரிடம் கேட்டுள்ளனர். சரக்கு வாகன ஓட்டுநரும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதால் வாகனம் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இருப்பினும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் சரக்கு வாகனத்தில் மஞ்சள் மூட்டை அதிகளவு எடுத்துச் செல்வது குறித்து மரைன் காவல் ஆய்வாளர் ஜான்ஸ்ராணிக்கு தகவல் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் அந்த சரக்கு வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த மரைன் போலீசார் வாகன மண்டபம் வடக்கு கரைக்கு அருகே உள்ள டி நகர் பகுதியில் உள்ள ஒரு குடோனில் வாகனத்தில் உள்ள பொருட்களை இறக்கி பதுக்கி வைத்துக் கொண்டிருந்த போது மரைன் போலீசார் சுற்றி வளைத்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நிலவரப்படி காலை தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமுமின்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது.
24 கேரட் தங்கம் ஒரு பவுன் ஒன்றுக்கு 3,93,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,61,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,125 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,188 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,511 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின் கட்டண உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. அதன்படி 30 அலகுகளுக்கு கீழ் 4.3%, 30 முதல் 60 அலகுகளுக்கு 6.9%, 61 முதல் 90 அலகுகளுக்கு 6.9%, 91 முதல் 180 அலகுகளுக்கு 7.2%, 180 அலகுகளுக்கு மேல் 25% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாவினாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவினாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாவினாலும், 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 420 ரூபாவினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசின் விசேட ஒத்துழைப்புடன் இந்திய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான பாரிய எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணியளவில் ஹரி ஆனந்த் என்ற எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது என்று துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. 18,000 மெட்ரிக் டன் டீசல், 18,000 மெட்ரிக் டன் 92 ரக பெட்ரோல் என 36,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உயர்மட்ட ராஜதந்திரிகள் தொடர்புகளான பலனாக லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு இந்த எரிபொருளை வழங்குவதற்கு இந்தியா எண்ணெய் நிறுவனம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 1 மாத காலத்துக்கு வெவ்வேறு நாடுகளில் இருந்து மேலும் 10 எரிபொருள் கப்பல்கள் இலங்கையை வந்தடைய உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பலை செய்த கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷார சிவந்திக்கு போலீஸ் பிரிவுக்குள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்திய குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக போலீசார் கடும் ஒழுங்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு மேலும் தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் புட்லர், மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தனிப்பட்ட ரீதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விஜயம் செய்துள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று ஊடாக இவ்விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடுமையான ஒழுங்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போலீஸ் அதிகாரி அரசு அதிகாரிகள் ஆவார். அவர்கள் குற்றவாளிகளுடன் எவ்வித தொடர்புகளையும் பேண முடியாது. போலீஸ் அதிகாரிகள் தமது கடமைகளை செய்யும் போது தமது பொறுப்புகளையும் பேண வேண்டும். மீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.